தமிழ்நாட்டில் பல்வேறு இடங்களில் பல்வேறு நிகழ்வுகள் தொடர்ந்து நடந்துட்டு தான் இருக்கு. அதில் முக்கியமான சில கரண்ட் நியூஸஸ் அண்ட் சென்சேஷன் நியூஸை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நட்வைஸ் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் ஸ்ருதி. இது நட்வைஸ் ஒரிஜினல்ஸ். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது தமிழ்நாட்டில் பல நியூஸ் நடந்துட்டு இருக்கு. அதில் சில முக்கியமான சென்சேஷன் நியூஸஸ் தான். அதில் ஃபர்ஸ்டாக இருக்கக்கூடியது அதிமுகவுடைய முன்னாள் எம்எல்ஏ திரு விஜயபாஸ்கர் அவர்கள் தன்னோட பதவியை ராஜினாமா பண்ணது தான். அதுதான் இப்போ தமிழ்நாட்டில் அரசியல் களத்துலையும் சரி ரொம்பவே சென்சேஷனாக போயிட்டு இருக்கு. சபாநாயகர் முன்னாடி தன்னோட பதவியை, அதாவது விராலிமலை தொகுதியில் அதிமுக சார்பில் நின்று போட்டிட்டு வெற்றியும் பெற்றிருக்காரு. அந்த விராலிமலை தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் பதவியை ராஜினாமா செய்தார். ராஜினாமா கடிதத்தையும் சபாநாயகர்கிட்ட கொடுத்துட்டாரு. இந்த நிலையில அவர் தாவேகால இணைய போறதா ஒரு தகவல் வெளிவந்திருக்கு. இதுல முக்கியமாக பார்க்கப்பட வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, ஆல்ரெடி அதிமுகவுடைய 4 எம்எல்ஏக்கள் தன்னோட பதவியை ராஜினாமா பண்ணிட்டு தாவேகால ஜாயின் பண்ணிட்டாங்க. இப்போ 5ஆவதா திரு விஜயபாஸ்கர் அவர்களும் தன்னோட எம்எல்ஏ பதவியை ராஜினாமா பண்ணிட்டு டிவிகேல ஜாயின் பண்ண போறதா தகவல் வெளிவந்துட்டு இருக்கு. இவர் ராஜினாமா பண்றதுக்கு முன்னாடியே திரு விஜயபாஸ்கர் அவர்கள் டிவிகேல ஜாயின் பண்ண போறாரு அப்படின்ற தகவல் வெளிவந்த நிலையில இப்ப அவர் பதவியை ராஜினாமா பண்ணதுக்கு அப்புறம் கண்டிப்பா இவர் தாவேகால தான் ஜாயின் பண்ணுவாரு அப்படின்றது உறுதியான விஷயமா சில பேர் பேசிட்டு இருக்காங்க. இதுக்கப்புறம் அதிமுகவுடைய நிலைமை என்ன? அதிமுக இருந்து கொஞ்சம் கொஞ்சமா ஒவ்வொரு எம்எல்ஏக்களுமே பிரிஞ்சுட்டு போயிட்டு இருக்காங்க. இது அதிமுக உடையறதுக்கான நேரமா, இல்ல அதிமுக இதுல இருந்து மறுபடியும் மீண்டு வருமா, எழுந்து வருமா அப்படின்றது தான் இப்ப தமிழ்நாட்டு மக்களிடையும் அரசியல் களத்திலையும் பேசக்கூடிய ஒரு விஷயமா இருக்கு. இதுல விஜயபாஸ்கர் அவர்கள் அதிமுகவிலேயே ஒரு குறிப்பிடத்தக்க மனிதர் மற்றும் செல்வாக்கு மிகுந்த ஒரு அரசியல்வாதின்னு தான் சொல்லணும். ஏன் அப்படின்னா, கடந்த 2011ஆவது ஆண்டுல இருந்து 2026ஆம் ஆண்டு ஒவ்வொரு சட்டமன்ற தேர்தலையுமே 4 முறையுமே சட்டமன்ற தேர்தலில் போட்டியிட்டு வெற்றி பெற்ற ஒரு நபர் தான் திரு விஜயபாஸ்கர் அவர்கள். அவர் அதிமுக இருந்தது, அதிமுகவுக்கே ஒரு செல்வாக்காக தான் இருந்துச்சு. ஆனா இப்ப அவர் அதிமுக இருந்து பிரிஞ்சு வந்து தாவேகால இணைய போறதா ஒரு தகவல் வெளிவந்துட்டு இருக்கு. இந்த நிலையில தான் அதிமுகவோட நிலைமை என்ன ஆக போகுது அப்படின்ற ஒரு கேள்வி மக்கள் மத்தியில எழுந்திருக்கு. இதை தொடர்ந்து திரு விஜயபாஸ்கர் அவர்கள் அதிமுகவிலிருந்து விலகியதற்கு அதிமுகவினுடைய முன்னாள் அமைச்சர் திரு ஆர்.பி. உதயகுமார் அவர்கள் ஒரு விமர்சனத்தை முன் வச்சிருக்காரு. அதிமுகவுல சேர்ந்ததுல இருந்து அவர் சேர்த்து வச்ச சொத்து எல்லாத்தையுமே கட்சிக்கு எழுதி வைப்பாரா அப்படின்ற ஒரு கேள்வியை முன் வச்சிருக்காரு. தன்னோட சுயநலத்துக்காக வேறு கட்சியில சேர விஜயபாஸ்கர் முடிவெடுத்துட்டாரு. தான் மேல இருக்க கேஸ்ல இருந்து தப்பிக்கிறதுக்காகவும் தன்னோட இன்வெஸ்ட்மெண்ட்ஸை காப்பாத்துறதுக்காகவும் இந்த முடிவை விஜயபாஸ்கர் அவர்கள் எடுத்திருக்காரு. அப்போ அதிமுகவுல சேர்ந்ததுல இருந்து சேர்த்துக்கிட்ட தன்னுடைய சொத்துக்கள் எல்லாத்தையுமே கட்சியின் பேர்ல எழுதி வைப்பாரா விஜயபாஸ்கர் அப்படின்ற கேள்வியை திரு ஆர்.பி. உதயகுமார் அவர்கள் எழுப்பியிருக்காரு. இதை தொடர்ந்து சென்னையில நடைபெற்ற ஆற்காடு வீரா சாமிநாதன் அவர்களுடைய இல்ல திருமண விழாவில் கலந்து கொண்ட தமிழகத்தினுடைய முன்னாள் முதலமைச்சர் திரு எம்.கே. ஸ்டாலின் அவர்கள் பேசிய போது தற்போதைய முதல்வர் திரு விஜய் அவர்களுக்கு ஒரு விஷயத்தை வலியுறுத்தியிருக்காரு. அது என்ன அப்படின்னா, தயவு செஞ்சு உங்களை பத்தியும் உங்களுடைய ஆட்சியை பத்தியும் வரக்கூடிய செய்திகளை படிங்க, படிச்சு அதுல இருக்கக்கூடிய உண்மைத்தன்மையை தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கான நடவடிக்கையை எடுங்க அப்படின்னு வலியுறுத்தி பேசியிருக்காரு திரு எம்.கே. ஸ்டாலின் அவர்கள். இதை தொடர்ந்து பாஜகவினுடைய மூத்த தலைவரான திரு ஹெச். ராஜா அவர்கள் குறிப்பிட்ட விஷயம் என்ன அப்படின்னா, தாவேகா ஆட்சி அமைச்ச கடந்த 30 நாட்கள்ல மட்டுமே 40 பெண்களுக்கு பாலியல் வன்கொடுமைக்கு உள்ளாக்கப்பட்டிருக்காங்க. பாலியல் வன்கொடுமை செய்து சில பெண்கள் குழந்தைகளும் கொல்லப்பட்டிருக்காங்க. பரந்தூருக்கு பறந்து போன விஜய் அவர்கள் இந்த பாதிக்கப்பட்ட இடங்களுக்கு எப்பயாவது போனாரா, ஏன் போகல அப்படின்ற கேள்வியை எழுப்பியிருக்காரு. அப்படின்னா எவ்வளவு ஒரு மோசமான தீய சக்தி தமிழ்நாட்டுக்கு முதல்வரா இருக்காரு அப்படின்ற ஒரு விமர்சனத்தையுமே முன் வச்சிருக்காரு திரு ஹெச். ராஜா அவர்கள். அடுத்ததா நிதியமைச்சர் திரு மரியவில்சன் அவர்கள் வெள்ளை அறிக்கையை வெளியிட்டிருந்தாரு. அந்த வெள்ளை அறிக்கை வெளியீட்டு விழாவில் நிறைய விஷயங்களை குறிப்பிட்டு பேசியிருந்தாரு. அதுல முக்கியமா போக்குவரத்து கழகத்துல தான் அதிகமான நஷ்டத்துல ஓடிட்டு இருக்கு அப்படின்ற விஷயத்தையுமே சொல்லியிருந்தாங்க. இதுல அவங்க குறிப்பிட்ட விஷயம் என்ன அப்படின்னா, மற்ற மாநிலங்களோட தமிழ்நாட்டினுடைய ஜிஎஸ்டி கம்மியா இருக்கு, அதனால ஒவ்வொரு தனி மனிதனுடைய கடன் சுமையும் 1,28,000 ரூபாயா உயர்த்தப்பட்டிருக்கு அப்படின்றதும், உறுதியளிக்கப்பட்ட ஓய்வூதிய திட்டத்தினால நிதி பற்றாக்குறை இன்னும் அதிகமாகும் அப்படின்றதுமே சொல்லியிருந்தாங்க. அதே நேரத்தில் நிதித்துறை செயலர் திரு சித்திக் IAS குறிப்பிட்டது என்ன அப்படின்னா, தமிழ்நாட்டில் வரக்கூடிய ஒவ்வொரு 100 ரூபாய் வருவாய்க்குமே 145 ரூபாய் செலவாகுது, அதாவது ஒவ்வொரு 100 ரூபாய்க்கும் 45 ரூபாய் நஷ்டத்துல போகுது அப்படின்றதுமே குறிப்பிட்டிருந்தாரு. இதுல முக்கியமா குறிப்பிடப்பட வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, 2021ஆம் ஆண்டுல திமுக ஆட்சி பொறுப்பேற்றப்ப போக்குவரத்து துறையில ஒரு கிலோமீட்டருக்கு 59.15 பைசா நஷ்டத்துல ஓடிட்டு இருந்தது. ஆனா இப்ப 2026ஆம் ஆண்டு தாவேகா ஆட்சி பொறுப்பேற்கும் போது
ஒரு கிலோமீட்டருக்கு 53 ரூபாய் மட்டும் தான் நஷ்டத்துல ஓடிட்டு இருக்கு. அப்போ கடந்த இந்த 5 ஆண்டுகள்ல கிட்டத்தட்ட 6.15 நஷ்டத்தை திமுக குறைச்சிருக்கு. அதாவது நிதி பற்றாக்குறையை குறைச்சிருக்காங்க அப்படின்றதும் தெளிவா தெரியக்கூடிய ஒரு விஷயமா இருக்கு. இதை தொடர்ந்து இந்த செயல்பாடு அப்படியே போயிட்டு இருக்கும்போது இதை தொடர்ந்து இந்த வெள்ளை அறிக்கை வெளியிட்டதுக்கு முன்னாள் நிதியமைச்சர் திரு தங்கம் தென்னரசு அவர்கள் ஒரு பதில் அளிச்சிருக்காரு. அதாவது இது வெள்ளை அறிக்கை கிடையாது, வெற்று அறிக்கை. ஆல்ரெடி நிதிநிலை சம்பந்தப்பட்ட விஷயங்களை நாங்களே அறிக்கை வெளியிட்டோம். இது மக்களுக்கு ஹைப் கொடுக்கறதுக்காக வெள்ளை அறிக்கைன்னு ஒன்று ரெடி பண்ணிட்டு இப்ப அதுலயுமே ஃபிளாப் ஆயிருக்காங்க அப்படின்றத சொல்லியிருக்காரு. கொடுத்த வாக்குறுதிகளை நிறைவேற்ற சொல்லி மக்கள் ரோட்ல இறங்கி போராட நிலைமைக்கு மக்களை தள்ளிடாதீங்க. ஆல்ரெடி அந்த நிலைமை ஏற்பட்டுருச்சு. இது கொடுத்த வாக்குறுதிகளை தயவு செஞ்சு நிறைவேற்றுங்க, காரணங்கள் சொல்லாதீங்க அப்படின்ற மாதிரியுமே திரு தங்கம் தென்னரசு அவர்கள் சொல்லியிருக்காரு. இதை தொடர்ந்து இப்ப சோசியல் மீடியால ஒரு விஷயம் வைரலா போயிட்டு இருக்கு. அதாவது என்ன அப்படின்னா, இந்த நிதி பற்றாக்குறை அப்படின்ற ஒரு விஷயத்த காரணம் காட்டி கொடுத்த வாக்குறுதிகளை நிறைவேற்றதுல இருந்து தப்பிக்க பார்க்குது தாவேகா அரசு அப்படின்ற ஒரு விமர்சனமும் இப்ப சோசியல் மீடியால வைரலா போயிட்டு இருக்கு. இதை தொடர்ந்து இப்போ தாவேகாவுடைய ஆட்சியை பல பேர் பல வழிகளை விமர்சனம் பண்ணிட்டு இருக்காங்க. சில பேர் நல்லா இருக்குன்னு சொல்றாங்க, சில பேர் நல்லா இல்லைன்னு சொல்றாங்க, சில பேர் இந்த மாற்றங்களை ஏற்படுத்தணும்னு சொல்றாங்க. இந்த நேரத்துல தான் விசிகாவினுடைய தலைவர் திரு திருமாவளவன் அவர்கள் கிட்ட எழுப்பிய கேள்வி, அதாவது இந்த 1 மாத கால தாவேகாவுடைய ஆட்சி எப்படி இருக்குன்னு எழுப்பிய கேள்விக்கு அவர் சொன்ன பதில் என்ன அப்படின்னா, வெறும் 30 நாள்ல ஒரு ஆட்சியை பத்தி நம்ம சொல்லிட முடியாது. இப்ப வரைக்குமே தாவேகாவினரை ஒரு கற்றுக்கொள்ளும் காலமாகத்தான் எல்லாருமே பாக்குறாங்க அப்படின்ற ஒரு பதில தான் திரு திருமாவளவன் அவர்கள் சொல்லியிருக்காரு. அப்போ இதுல இருந்து தெரிய வர வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, இப்ப வரைக்குமே தாவேகாவினர் அரசியல கத்துக்கிட்டு தான் இருக்காங்க அப்படின்றதுதான் தெளிவா தெரியுது. அதை தொடர்ந்து கும்மிடிப்பூண்டியில ஒரு 3 வயது குழந்தை பாலியல் வன்கொடுமைக்கு உள்ளாக்கப்பட்டு கொல்லப்பட்ட நிகழ்வு எல்லாருக்குமே தெரியும். அந்த குழந்தையோட பெற்றோருக்கு நிவாரண நிதி ஆணையத்தை கொடுக்கறதுக்கு அந்த மாவட்டத்தினுடைய பொறுப்பாளர் திரு குமார் அவர்கள் போயிருக்காரு. ஆனா அந்த இடத்துல நடந்த ஒரு விஷயம் தான் இப்ப சோசியல் மீடியால ஒரு பெரிய சர்ச்சையவே ஏற்படுத்தியிருக்கு. என்ன அப்படின்னா, நிதி ஆணையத்தை கொடுக்க போன அந்த இடத்துல தாவேகாவினர் கட்சியினர் எல்லாமே கூடி குரூப் போட்டோ எடுத்திருக்காங்க. இப்ப சோசியல் மீடியால எழுப்பிய கேள்வி என்ன அப்படின்னா, ஒரு கொடூர செயல் நடந்திருக்கு, அந்த கொடூர செயல் ஒரு குழந்தை கொல்லப்பட்டிருக்கு, அந்த இடத்துல நிவாரண நிதி கொடுக்க போன இடத்துல கூட உங்களுடைய கட்சி கூட்டத்தையும் கட்சி மீட்டப்பையும் நீங்க நடத்துவீங்களா? இதுதான் ஒரு மனிதாபிமானம் மிக்க செயலா அப்படின்ற ஒரு கேள்வி இப்ப சோசியல் மீடியால சர்ச்சையை ஏற்படுத்தியிருக்கு. ஒரு பெற்றோர் டிவிகே கட்சியின் மேல புகார் வைக்கிற மாதிரி ஒரு பகிர் தகவலை மீடியா முன்னாடி சொல்லியிருக்காரு. அது என்ன அப்படின்னா, தன்னோட பையன் +2 படிக்கிறதாகவும் தன்னோட பையன் ஏதோ டேலண்ட் எக்ஸாமினேஷன் இருக்கதாகவும் சொன்னதாகவும் இவரும் தன்னோட பையனை ஸ்கூல்ல விட்டுட்டு வந்ததாகவும் கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் தான் அவருக்கு தெரிய வந்திருக்கு தன்னோட பையன் ஸ்கூல்ல இல்ல, ஏதோ ஒரு பிரைவேட் மண்டபத்துல இருக்கிறதாக தெரிய வந்ததா சொல்றாரு. இவரும் உடனே அந்த டேலண்ட் எக்ஸாமினேஷனுக்கு சம்பந்தப்பட்ட ஒரு மாடல் கொஸ்டின் பேப்பர் வீட்டுல இருந்துருக்கு, அதை எடுத்துக்கிட்டு ஸ்கூலுக்கு போனதாகவும் அங்க போய் இருக்க எல்லா டீச்சர்ஸ் கிட்டயுமே கேட்டிருக்காரு, யாருமே சரியான பதில் சொல்லாததாகவும் அதுக்கப்புறம் அவர் நோட்டீஸ் பண்ணியிருக்காரு அந்த மாடல் கொஸ்டின் பேப்பர்ல டிவிகினுடைய சீல் இருந்திருக்கு. அதை பார்த்துட்டு கோபம் அடைஞ்சு பிரின்சிபல் கிட்ட போய் கேட்டதாகவும் சொல்லியிருக்காரு. பிரின்சிபல் கிட்ட கேட்டிருக்காரு, இது என்ன டிவிகே உடைய சீல் இருக்கு, கவர்மெண்ட் எக்ஸாமினேஷன் நீங்க டேலண்ட் எக்ஸாமினேஷன் சொன்னீங்க, என் பசங்க எங்க அப்படின்னு கேட்டதுக்கு அந்த பிரின்சிபல் எங்களுக்கே இந்த விஷயம் தெரியாது, ஏதோ டேலண்ட் எக்ஸாமினேஷன் இருக்கு, பசங்களை அனுப்பி வைங்க சொன்னதாகவும், நான் கவர்மெண்ட் சைட்ல ஏதோ நடக்க போற நிகழ்ச்சி தான் நினைச்சுதான் ஸ்டூடெண்ட்ஸை அனுப்பி வச்சேன், எங்களுக்கே இது தெரியாது, எங்களை மன்னிச்சிருங்கன்னு அந்த பிரின்சிபல் சொன்னதாகவும் அந்த பெற்றோர் சொல்றாரு. அப்போ நீங்க ஸ்டூடெண்ட்ஸ்ல இருந்து சின்ன பசங்க எல்லாருமே டிவிகே கட்சி கூட திணிக்க பாக்குறீங்களா? டேலண்ட் எக்ஸாமினேஷன் சொல்லிட்டு பசங்களை கூட்டிட்டு போய் என் பையன் ஸ்கூல் யூனிஃபார்ம் போட்டுட்டு வரான், ஆனா அங்க போய் பார்த்தா ஒரு கட்சி நிகழ்ச்சி மாதிரி அங்க நடந்துட்டு இருக்கு, அங்க மெடல் கொடுத்தாங்க, சர்டிபிகேட் கொடுத்தாங்கன்னு காட்டுறாங்க, அந்த சர்டிபிகேட்லயோ மெடல்லையோ எந்த ஒரு இடத்துலையுமே என் பையன் நல்லா எக்ஸாம் எழுதியிருக்கான்றதையோ இல்ல அரசு சம்பந்தப்பட்ட கவர்மெண்ட் ரிலேட்டடான எந்த ஒரு விஷயமே குறிப்பிடப்படலை, வெறும் டிவிக்கினுடைய கட்சியும் விஜய் அவர்களுடைய படமும் மட்டும்தான் இருக்குது, இது எதுக்காக? உங்களுடைய கட்சி நிகழ்ச்சியை நீங்க தனிமையா நடத்திக்கோங்க, அதை விட்டுட்டு ஸ்கூல் பசங்களை ஏன் இப்படி கட்சிக்குள்ள திணிக்க பாக்குறீங்க அப்படின்ற கேள்வியை அந்த அப்பா முன் வச்சிருக்காரு. மாதிரி தமிழ்நாட்டுல நிறைய விஷயங்கள் தொடர்ந்து நடந்துட்டு தான் இருக்கு. அதுல முக்கியமான சில சென்சேஷன் நியூஸஸை பத்தி தொடர்ந்து தெரிஞ்சுக்க நெட்வைஸ் ஒரிஜினல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் இந்த நியூஸஸ் சம்பந்தமான உங்களோட கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லிட்டு போங்க. நன்றி.